ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, நம்ம வாழ்ற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மேல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்த ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, லேவியராகமம் 11:45, நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள், பி ஹோலி, நீங்கள் பரிசுத்தமாயிருங்க. இதைதான் ஆண்டவர் அந்த ஜனங்கள் இடத்துல எதிர்பார்த்தார். பரிசுத்தமாய் அவருக்கென்று வாழ வேண்டும், அவரையே நம்பி இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த உலகம் நிறைய தீமையினால் நிறைந்திருக்கிறது. அநேக போராட்டங்களும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு உலகம். இதுல பரிசுத்தமா வாழ முடியுமா? இல்ல. நம்ம கையில செல்போனை வைத்து எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. எத்தனையோ பேர் இந்த தீமையில விழுந்து வாழ்வை அழித்து கொண்டு போகிற நிலைகள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்துல நம்ம பாதுகாக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல எதிர்பார்த்த அதே எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமா நம்ம இருக்கணும். ஒரு அழகான பாடல் இருக்கிறது, பரிசுத்த இயேசுவை பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது, தரிசிக்கவும் கூடாது. அழகான ஒரு பாடல். நான் பாடியிருக்கிற யூடியூப் சேனல்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. மிக அழகான ஒரு பாடல். பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த இயேசுவை தரிசிக்க முடியாது, தரிசிக்கவும் கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நம்மை நடத்தி கொண்டு செல்லுகிற பாதைகள் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம விட மாட்டோம், நம்ம தடுமாற மாட்டோம். நம்ம விழுந்து போக ஆண்டவர் விடவே மாட்டார். பாவத்தில் விடக்கூடிய நிலை வந்தாலும் நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு ஆண்டவர். நம் கரைகள் எல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளைகளாக அலங்கரித்து வைக்கிற ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்கிறோம். கவலைப்படாதிருங்கள். பரிசுத்தரே நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துவார், பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்துவார், பரிசுத்தத்தின் முடிவை நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உமக்காக வாழுகிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிக்க எனக்கு பலன் தாருமப்பா. என்னுடைய ஜெபமெல்லாம் அந்த ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் அற்பழுக்கெல்லாம் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கணும்ப்பா. இதான் ஜெபம், இதுதான் நமது நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை தான் அதிகமாக இருக்கு. அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமாய் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னீரே, பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய பலத்தை நீர் மட்டும் எங்களுக்கு தர வேண்டும் மாட்டேன்னு சொல்ல. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமை கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.